கோயம்புத்தூருக்கு வரீங்க. நீங்க கோயம்புத்தூர் எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லாம் இங்கேருந்து ஒரு எத்தனை பேர் வந்துருக்கீங்க? 100 பேர் வந்துருக்கு. கடை வச்சு சமைக்கிற மாதிரி. கருசாமி வந்து உங்களுக்கு குலதெய்வம். ஊருடைய குலதெய்வம் ஊருடைய குலதெய்வம். கிடா வெட்டி நம்ம நல்ல முறையில் எல்லாம் நடந்ததுனால வந்து கிடா வெட்டி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம் தானே. நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வருவோம். சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு அப்படின்ட்டு ஒரு பேட்டி கண்டிப்பாக வரும். பேத்தி வந்துட்டாங்க மருமகன் ஒவ்வொரு இடமும் இது வந்து சொல்லுங்களா மாசு கிடப்பாது இங்கே வருஷம் வருஷம் சொந்த வந்தத்தோட வந்துருவீங்க. சொந்த வந்தத்தை அரவணைச்சு வரீங்க இப்படித்தானே. எல்லா சொந்த வந்தமும் அரவணைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். நம்ம குலதெய்வத்தை எல்லாரும் வேண்டணும்னு சின்ன வயசு கொஞ்சம் வயசு எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தோம் தானே. கோயம்புத்தூருக்கு வரீங்க. நீங்க கோயம்புத்தூர் எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லாம் இங்கேருந்து ஒரு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இந்த கோயிலை பற்றி சிறப்பு சொல்கிறேன் நான். இது வந்து பக்கத்தில் வந்து நல்லாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த பக்கம் கோல்வார்வட்டின்னு இருக்கு. கோல்வார்வட்டிக்கு அங்கிட்டு டேம் இருக்குது. டேமுக்குள்ளே இந்த கோயில் கருப்பசாமி கோயில். கருப்பசாமி கோயில் வந்து ரொம்ப துடியான கோயில். இதில் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த கோயில் சிறப்பு என்னன்னா, இது குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இது 200 வருஷத்துக்கு முதல்ல இந்த கோயில் இருந்த மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல எப்படி தெரியல. இப்போ எனக்கு வந்து 65 வயசாகிடுச்சு. நாங்கள் எங்களுக்கு இது வந்து துடியான சாமி குலதெய்வம் இதுதான். அப்படி இருக்கனால இந்த குலதெய்வத்தை நாங்கள் வருஷம் வருவோம். எங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வந்து சாமி கும்பிடுவோம். அப்படி சாமி கும்பிடும்போது நினைச்ச காரியம் வெற்றி ஆகும். வெற்றி ஆகும்போது நம்ம இந்த கோயிலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து முன்னால் வெள்ளைக்காரன் கட்டபொம்ம காலத்தில் இந்த வழியாக குதிரையில் கட்டபொம்மனும் வெள்ளையம்மாளும் வந்திருக்காங்க. பின்னால் வந்து வெள்ளைக்காரன் குதிரையில் விரட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. குதிரையில் தான் வந்திருக்காங்க. விரட்டிக்கிட்டு வரும்போது பின்னால் அந்த ஆற்றுல தண்ணி வந்திருக்கு. தண்ணிக்குள்ள தாண்டி நீஞ்சி இவங்க வராங்க. அவங்களும் அந்த வெள்ளைக்காரங்களும் பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வரும்போது இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. வரும்போது யாரு கட்டபொம்மனும் வெள்ளையம்மாளும் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து வெள்ளையம்மா முடி வந்து குதிரை காலில் சிக்கிடுச்சு. சிக்கவும் அவர் வந்து இப்போ இதை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவன் வந்து பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கட்டபொம்மனே அவர் அந்த வெள்ளையம்மா தலையை சீவனை தான் சொல்கிறாங்க. சீவிட்டு இந்த இடத்துலயே அது கொஞ்சம் இது தோண்டி பதிச்சுட்டு இவர் எஸ்கேப் ஆகி நல்லாம்பட்டிக்கு போகிறாரு. நல்லாம்பட்டிக்கு போன இடத்துல பெருமாள்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே பெருமாள் அவங்க அம்மா இருந்திருக்கு. அம்மா இந்த வெள்ளைக்காரங்க வந்து என்னை துரத்தி வராங்க, என்னையே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்லியிருக்காரு. சரிங்கய்யா, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போங்க, நானும் வாசலில் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசல் ஃபுல்லாகவே வேப்பங்குலையை சொருவி வாசலில் வந்து தொட்டில் கட்டி ஒரு குழந்தைய படுக்க போட்டாங்க. அந்த தொட்டிலில் வாசலில் இவன் வெள்ளைக்காரன் வந்து குதிரையோட தடுப்புன்னு இறங்கி வந்து இந்த அம்மா இருந்திருக்கு. வாசலில் தொட்டில் கட்டி போட்டிருக்கு, வேப்பங்களையெல்லாம் சொருவி இருந்திருக்கு. ஒரு மாதிரி இறந்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கே நாங்கள் தேடி வந்த கட்டபொம்மன் உள்ளே இருக்காரா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஐயா, இது அம்மா போட்ட வீடு, இதுக்குள்ளே யாரும் உள்ளே நுழைய விட மாட்டோம், வரவே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. பூட்ஸோடலாம் உள்ளே வரக்கூடாது, அங்கேயே நில்லுங்க, நாங்கள் வந்து தெய்வத்துக்கு கட்டுப்பட்ட ஆளுங்க, எங்கள் குலதெய்வம் கருப்பசாமி துடியானது,
அவர் நினச்சிட்டோம்னா நீங்கள் வந்து ரொம்ப இதாகிடுவீங்க, பாதிப்பாயிருவீங்க, அதனால் திரும்பி போயிருங்க அப்படின்னு. அப்போ உடனே அவங்க இருந்துட்டு சரி நீ வேணான்னு சொல்லிட்டு வந்தால் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆக்கிடும்னு சொல்லிட்டு அவங்க அரட்டிட்டு போயிட்டாங்க. போனவும் அவர் வந்து திரும்பி வந்து என்னை காப்பாற்றிட்டீங்கம்மா, சக்காதேவி கிருபையால் என்னை காப்பாற்றிட்டீங்க, அதனால் இந்த வாள் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாது, நீங்கள் இதை வச்சிருங்க. இனி இந்த வாள் இருந்தும் பலன் இல்லாமல் போச்சு, இந்த வாளுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு, அதனால் இந்த வாளை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் சக்கதேவி மாதிரி நான் ஒப்படைக்கிறேன், நீங்கள் இந்த இதை வாழை வச்சு நல்ல முறையில் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா நீ உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா. அது கும்பிடாமல் அப்படியே விட்டீங்கன்னாக்கா இதாயிருமா, குலநாசமாகுமா, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பி எங்கே போனாரோ மறைஞ்சு அப்படியே போயிட்டார். அப்போது இது இவங்க வந்து கும்பிடலை, ஓரமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணுன்னா அவங்க குடும்பத்தில் பூராமே ஒன்று ஒன்றா சோதனை ஆகி கும்பிடாமல் இது பண்ணதுனால அது அப்படியே சோதனை ஆகி கொஞ்சம் அந்த இடத்தவே கொஞ்சம் இதாகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ஊர் தான் அது. அதில் பூராமே அந்த வீடுகள் பூராமே இதாகிடுச்சு. அந்த வாழை கொண்டு போய் விற்றுப்பிட்டாங்க. விற்றுப்புறவும் அங்கே குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்பாகி போச்சு, நொடிப்பாகி போச்சு. இந்த குலதெய்வத்துக்கு வந்து இது வந்து முன்னோர்கள் வந்து கும்பிட்டது வந்து அவங்க கட்டினது, வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டின கோயில் கருப்பசாமி கோயில், விட்லாவரம் கருப்பசாமின்னு சொல்லி துடியான சாமி. இது சிவனும் இருக்குது, இவர் தான் சிவனு. அந்த சிவனும் வச்சு கும்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்க இங்கே வந்தாங்கன்னா அந்த வெள்ளைக்காரங்க ஏதோ வசூலுக்கு அந்த எட்டையாவரம் அரண்மனையிலேருந்து வரும்போது இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அதை வந்து அவங்க உணவு அருந்தி சாமியை கும்பிட்டு போகிறது வழக்கம். அப்படி வழக்கமாக வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்த கோயில் தான் இந்த கோயில். இது வந்து நாங்களும் அதை படிப்படியாக அதை கைப்பற்றிட்டு வரோம். அதுக்கு மேலே சிறப்பு இருக்குது, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்.